ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுந்தரவல்லி ரொம்பவே கோவத்தோட, இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது, எப்போ என் மருமகனோட ரூமுக்கு போய் திருட பார்த்தியோ இதுக்கு மேலே உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை வீட்டை விட்டே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இதனால நந்தினி எடுத்த முடிவும், சூர்யா நந்தினிக்கு எதிராக இப்படி ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரொம்பவே மோசமான நிலைமை ஏற்பட்டுருச்சு. நந்தினி மட்டும் ஒரு முயற்சியிலுமே அடி வாங்கிட்டே இருக்காங்க. என்ன நந்தினி, நீங்க மட்டும் இப்படி மாட்டிக்கிறீங்களே, அவன் 1000 தப்பு பண்றான், ஆனா எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டு ஈஸியா தப்பிச்சிடறான். ஆனா தப்பே பண்ணாத நந்தினி மாட்டிக்கிறாங்க. அது உண்மையிலுமே ரொம்பவே மோசமான விஷயம். அப்படி இருக்கும்போதுதான் இதுல வேற நந்தினி அதுலயே கூட ஸ்ட்ராங்கா நின்று இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த வீட்டுல பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பொய் சொல்லிதான் வாழ்றாங்க. அப்படி இருக்கும்போது துணி தான் எடுக்க போனோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா நின்று இருக்கலாம். ஆனா அருணாச்சலையாமும் சூர்யாவும் கேட்கறதுனால நந்தினி வேற வழியே இல்லாம மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போதே தெரிஞ்சிடுது. அப்ப இவ ஹரிதா சொன்ன மாதிரி திருடத்துக்காக தான் ரூம்குள்ள போயிருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததுமே சுந்தரவல்லி இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, இப்படியே போயிட்டே இருந்தா கண்டிப்பா இந்த குடும்பமே நாசமாயிடும், இவ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சூர்யா நந்தினி அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்க பார்த்தல, தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லு, எதுக்காக போன, உன்னை பத்தி எனக்கும் டாடிக்கும் நல்லாவே தெரியும், நீ சொல்லு நந்தினி, நாங்க உங்க கூட இருப்போம்னு சொல்ல நந்தினியால வாயே திறக்க முடியலங்க. எப்படி சொல்ல முடியும், சாட்சியே இல்லாம சொல்ல முடியாது இல்லையா. இப்போ உண்மை எல்லாத்தையும் சொன்னாலுமே நந்தினியை வீட்டை விட்டு தான் அடிச்சு துரத்த போறாங்க. ஏன்னா ஆதாரமே இல்லாம சொல்லும் போது மாப்பிள்ளை மேல இவ்வளவு பெரிய பழிய போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் அடிச்சு துரத்துவாங்க அப்படின்றதுக்காக நந்தினி வாயை திறக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சூர்யாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரிதா நந்தினி, நானும் எவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, சூர்யா சார் அது தயவு செஞ்சு இழுக்காம என்ன விஷயமோ அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு கட்டத்துக்கு மேல சூர்யா ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டாரு. ஏன்னா நந்தினியையும் குறை சொல்ல முடியாது, அவங்களையும் குறை சொல்ல முடியாது, அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இப்படி இருந்த சமயத்துல தான் இந்த ரஞ்சித் சரி விடுங்க, அவ தெரியாம வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஏதோ மன்னன் மாதிரி பேசிட்டு இருக்க, இதுல நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்லிட்டாங்க. இவளை நான் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதா அப்படிதான் என்னோட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ எதுக்காக ரஞ்சித்தோட ரூமுக்கு போனான்னு உண்மையை சொன்னா கண்டிப்பா நான் இவளை விட்டுறேன், இல்லைன்னா அடிச்சு துரத்துவான் அப்படின்ற மாதிரி சொல்லி 10 நிமிஷம் டைம் தர்றாங்க. அந்த 10 நிமிஷத்துலயும் சூர்யா இந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட கெஞ்சினதே கிடையாது. அப்படி கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு சொல்லு நந்தினி, செல்லம்ல தங்கம்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சியும் பாக்குறாரு, கொஞ்சியும் பாக்குறாரு, கோவமா சொல்லியும் பாக்குறாங்க. நந்தினி எதுவுமே சொல்லவே இல்லை. இதான் சார் காரணம், இந்த ரஞ்சித் ஒரு பொறுக்கி அப்படின்ற மாதிரி நந்தினியால சொல்லவும் முடியல. 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. உடனே நந்தினியோட கழுத்தை பிடிச்சி, உனக்கு எப்படி இவ்வளோ திமிரு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறாங்க. சூர்யாவும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விடுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாடுறா, நான் கண்டிஷன் சொன்னேண்ணா, நீயும் ஒத்துக்கிட்ட தானே, இப்போ விடுங்கன்னா என்ன அர்த்தம் சூர்யா, நீ அமைதியாக இரு, இதில் நீ தலையிடாத, இதில் நீ தலையிட்டனா அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்லிட்டாங்க. இழுத்துட்டு போய் வெளியே விட சூர்யா நந்தினி போய் தாங்கி மட்டும்தான் பிடிக்கிறாங்க. கீழே முடிய பிடிச்சி இழுத்துட்டு போனால் எவ்வளோ வலிக்கும், கழுத்தை பிடிச்சி முடிய பிடிச்சி பலார்னு அடித்து இழுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுறாங்க. சூர்யா தாங்கி மட்டும் தான் பிடிக்கிறாரு. ஆனால் இந்த ஒன்றுமே பண்ண முடியல சூர்யாவால். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு சூர்யாவுக்கு. அருணாச்சலைய கண்ணில் தண்ணியே வந்துருச்சு அவருக்கு. அப்படி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ தப்பாக நடக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவருக்கும் ரொம்ப குழப்பமாயிட்டு, அவருக்கும் என்ன முடிவெடுக்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இதே நிலைமை கண்டிப்பாக நீடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாரு. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் சூர்யா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில், என்ன நந்தினி பண்ணிகிட்டு இருக்க, என்னை எப்பயுமே என் மேலே உனக்கு அன்பே இல்லையா நந்தினி, எதுக்காக நந்தினி இப்படி நடந்துக்கிற, இப்போ உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டா நீ இல்லாமல் நான் என்ன நந்தினி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ சூர்யா சார், நான் சொன்னாலும் வீட்டை விட்டு அனுப்பதான் போகிறாங்க, சொல்லனாலும் வீட்டை விட்டு அனுப்பதான் போகிறாங்க, எதுக்காக இந்த நிலைமை,
நிலமானே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் சூர்யா சொல்றாரு, சரி போ, நீ உண்மை எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் வந்து நீ இல்லாமலே நான் கஷ்டப்படுறேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல நந்தினியால் எதுவுமே சொல்ல முடியல. சூர்யா கடந்து அழுதுட்டு இருக்காரு. நந்தினி வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. நந்தினி வீட்டை விட்டு வெளியேறி போகும்போது சூர்யா பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நந்தினியால் வீட்டை விட்டு போகவும் முடியல, போகாமல் இருக்கவும் முடியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா போனால் இந்த ரஞ்சித் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம நந்தினிக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நந்தினி ஒரு வாட்டி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளித்து மேலே வர்றவங்க தான் நம்ம நந்தினி. ஆனால் இப்போது இதை வந்து சமாளிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. உண்மையிலுமே பிரச்சனையில் சமாளிக்க முடியாத பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்குது. அது வந்து ரேர் தான். அந்த மாதிரி தான் இப்போ வந்து நந்தினிக்கு வந்து வந்துடுச்சு. ரஞ்சித்துக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அடடடா, இவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா, இதுக்கு மேலே அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கான் ரஞ்சித். இதுக்கு மேலே நம்மளை யாராலுமே வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்கேன். நந்தினி வந்து சொல்கிறாங்க, டேய் ரஞ்சித், நீ ரொம்ப சந்தோஷப்படாத, கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன், திரும்ப வந்து நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி நந்தினி வந்து சொல்கிறாங்க. இதனாலே வந்துட்டு சுந்தரவல்லி, இங்கே பாருறா, அவள் தான் வேணும், அவள் இருக்க முடியலாம், உன்னால் இருக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து சொல்கிறாங்க. அருணாச்சலகிரி சுந்தரவல்லி சொல்கிறாங்க, உங்களுக்கும் இதே தான். இப்படி நம்ம வீட்டுக்கு வந்து மருமகன்ட்ட இப்படியா திருடுவாங்க, அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அவராலையும் பதிலே பேச முடியல. இல்லை நந்தினி அப்படிப்பட்ட ஆள் இல்லை, எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்குமே ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு எப்படி புரியும், புரிய வாய்ப்பே இல்லை, புரிய வரும்போது தான் உங்களுக்கு வந்து உண்மையை புரியும். இதுக்கு மேலேயாச்சும் உண்மை என்னன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி வந்து சொல்கிறாங்க. சூர்யாவும் அழுவ, அருணாச்சலையும் அழுவ, ஒரே சென்டிமெண்ட் சீனாக போயிடுச்சு. இதனால் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். நந்தினி வந்து இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நந்தினி இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ பண்ணலான்னு பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு பிளானுமே பண்ண முடியாத இடத்துல தான் வந்து நந்தினி இருந்துட்டு இருக்காங்க. இதனால் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.